நாடு முழுவதும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் சீமான் பேட்டி. திருவையாறில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற சீமான், திருச்சி எஸ்பி வருண்குமாரிடம் நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? எங்களை பார்த்தால் மன்னிப்பு கேட்பவர்கள் போல தெரிகின்றதா? செல்போன் ஆடியோவை வெளியிட்ட அவர்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தாங்களே விலகவில்லை, நாங்கள் தான் விலகியுள்ளோம். கேரளம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் வழக்கம் இருக்கிறது. அங்கெல்லாம் அம்மாநில மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதில்லை. ஆனால் தமிழக மீனவர்கள் மற்றும் சிறைப்பிடிக்கப்படுகின்றனர். அனைவரும் ஒரே நாட்டு மீனவர்களாக உள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் மட்டும் சிறைப்பிடிக்கப்படுவது என்ன நியாயம்? மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு கொள்கைகளை கடைபிடிக்கும் மத்திய அரசு தமிழக மீனவர்களை பாகுபாட்டுடன் பார்க்கிறார்கள். மத்திய அரசிடமிருந்து நிதி வராததால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியவில்லை என தமிழக அரசு கூறுகிறது. மத்திய அரசிடம் கொஞ்சி குழாவும் தமிழக அரசு நிதியை கேட்டு வாங்க முடியாதா? எதற்காக 40 எம்பிகள் உள்ளன? மத்திய அரசு நிதி தரவில்லை என அடிக்கடி கூறும் தமிழக அரசு தண்ணீரை கேட்டு பெறுவதற்கு அக்கறை காட்டவில்லை. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தபோதுதான் காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, கல்வி, மருத்துவம், மின் உற்பத்தி உள்ளிட்டவையெல்லாம் பறிப்போய்விட்டது. முன்னேறிய ஜாதியினர் முன்னேற்றம் அடைந்த பிறகு அவர்களுக்கு எதற்காக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்? படிக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது போன்ற கொடுமைகளுக்கு உள்ளானவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இரு தரப்பினரையும் ஒப்பிட்டு பேசுவது தவறு. மதுபானம், சாராயம், கஞ்சா போன்றவற்றால் தான் பாலியல் குற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலைமை நாடு முழுவதும் அதிகமாக உள்ளது. இதனால் கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை, பட்டுக்கோட்டை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. எனவே நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்தால்தான் வருங்கால சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்றார். உங்களுக்குலாம் வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருது. அப்படித்தானே? யார் சொல்லியிருக்கா? இந்த சமாதி கட்டினது, அப்புறம் இந்த காரு பந்தை விட்டது, இந்த 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 இது இருக்குல்ல விடுறது, அப்புறம் இந்த சதுரங்க போட்டி இருக்குதுல்ல, அதை பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டலாம் பேர் வச்சுக்கிட்டே வந்தீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ கோடி செலவழிச்சிருக்கீங்க?